ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி வில்லியனூரில் இரும்பு பட்டறை உரிமையாளர் சுத்தியலால் அடித்து கொலை. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. புதுச்சேரியில் துப்புரவு ஊழியர்கள் போராட்டம். நகர பகுதிகளில் குப்பை வாரும் பணி முடங்கியதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம். புதுச்சேரியில் மதுக்கடைகளின் உரிமம் கட்டணம் உயர்வால் மதுபான விலையும் அதிரடியாக உயர்வு. மது பிரியர்கள் அதிர்ச்சி. தேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல். போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட 50 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வில்லியனூரில் இரும்பு பட்டறை உரிமையாளர் சுத்தியலால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு மெயின் ரோடு கணுவாப்பேட்டையை சேர்ந்த வேதகிரி என்பவர் வில்லியனூர் அரசு மருத்துவமனை அருகே இரும்பு பட்டறை வைத்துள்ளார். புதிதாக கத்தி, அருவாள் செய்வது, பழைய இரும்பு பொருட்களை கூர்மைப்படுத்தி தரும் தொழிலில் இவர் ஈடுபட்டு வந்தார். இவருக்கு அமுதா என்ற மனைவியும் 2 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இந்நிலையில் இவர்கள் இரும்பு பட்டறையில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மற்றொரு வீட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு வேதகிரி தனது வீட்டிற்கு செல்லாமல் பட்டறையில் தூங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 22ஆம் தேதி காலை அவரது மனைவி அமுதா பட்டறையில் வந்து பார்த்தபோது வேதகிரி தலையில் கொடூரமாக தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் கதறி அழுததைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்து பார்த்தனர். பின்னர் தகவல் அறிந்த மேற்கு பகுதி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்தில் உள்ள சுத்திகள், கொலையாளிகள் விட்டு சென்ற ஒரு சில பொருட்களையும் சேகரித்தனர். பின்னர் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வேதகிரி மது பழக்கம் உள்ளவர் என்பதால் செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு அவருடன் ஒரு சிலர் மது அருந்தி இருக்கலாம் என்றும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வேதகிரியை சுத்தியலால் அடித்து கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கொலை சம்பவம் நடந்த இடம் மெயின் ரோடு என்பதால் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளின் பதிவை வைத்து கொலையாளிகளின் அடையாளங்களை கண்டு வரும் பணிகள் தனிப்படை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவம் வில்லியனூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் துப்புரவு ஊழியர்கள் போராட்டத்தால் நகரம் முழுவதும் குப்பை வாரும் பணி முடங்கியது. புதுச்சேரியில் குப்பை சேகரிக்கும் பணியில் அரசு ஒப்பந்தப்படி தனியார் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் அங்கு பணிபுரியும் கண்காணிப்பாளர்கள் துப்புரவு பணியாளர்களிடம் மாதந்தோறும் மாமூல் கேட்டு பெறுவதாக தனியார் நிறுவனத்திற்கு புகார் சென்றது. உருளையன்பேட்டை தொகுதியில் ஹோட்டல்கள், கடைகளில் குப்பைகளை அகற்ற மாமூல் பெற்றதாகவும் தூய்மை பணியாளர்களிடம் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளித்தார். இதன் பேரில் ஒரு கண்காணிப்பாளர் இடமாற்றம் செய்யப்பட்டார். இதனால் கண்காணிப்பாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குப்பை அள்ளும் வாகனங்களை இயக்காமல் மேட்டுப்பாளையம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் நிர்வாகத்தின் உரிமையாளர் வந்தால்தான் போராட்டம் கைவிடப்படும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து நிர்வாகம் சார்பில் நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் பொது மேலாளர் ஆகியோர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது ஓட்டுநர்கள் தங்களுக்கு போதிய சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்த போராட்டத்தால் புதுச்சேரியில் காலை முதல் குப்பைகள் சேகரிக்கும் பணி முடங்கியது. இதனால் நகர பகுதியில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி சிதறி கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கிடையாது, வீக்கப் கிடையாது, சம்பளம் ஏற்ற கான்ட்ராக்ட்ல 10,000 சம்பளம் 8,500 கொடுத்துருவாங்க. பழைய கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. அவங்க தான் சம்பளம் போடுவோம்னு சொன்னாங்க 1ஆம் தேதி. அதுக்கு பிற்பாடு போனஸ் அவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு இதுக்கு அதுக்கு அலைய விட்டுட்டு வேலையில ஆஜராயிட்டோம். 2 மாசம் சம்பளம் போட்டுக்கிறாங்க. இந்த போனஸ் கிடையாதுன்னு புது கான்ட்ராக்ட்ல சொல்றாங்க. சம்பளமே வரல. புதுச்சேரியில் மதுக்கடைகளின் உரிமம் கட்டணம் உயர்ந்துள்ளதால் அரசுக்கு 100 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என கூறப்படுகிறது.
புதுச்சேரியில் பிராந்தி, பீர், விஸ்கி உள்ளிட்ட மதுபானங்கள் விற்பனை செய்யும் கடைகள் 558 உள்ளன. மதுக்கடைகள் ஆண்டுக்கு ஒருமுறை உரிமம் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும். உரிமம் கட்டணத்தை கடந்த 2015க்கு பிறகு 10 ஆண்டுகளாக அரசு உயர்த்தவில்லை. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உரிமம் கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது. ஆனால் அரசாணை வெளியாகவில்லை. இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி உரிமம் கட்டணம் உயர்வு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. IMFL மதுபான தொழிற்சாலைகளுக்கான உரிமம் கட்டணம் 20 லட்சத்தில் இருந்து 40 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு கூடுதல் 1 லட்சம் லிட்டர் மது உற்பத்திக்கும் 2 லட்சம் உரிமம் தொகை செலுத்த வேண்டும். FL1 என்கிற மொத்த மதுபான விற்பனை கடைகளுக்கான உரிமம் கட்டணம் 15 லட்சத்தில் இருந்து 30 லட்சமாகவும், FL2 சில்லறை மதுபான கடைகளுக்கான உரிமம் கட்டணம் 19 லட்சத்தில் இருந்து 20 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுபோல் அனைத்து வகை உரிமம் கட்டணங்களும் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது. இதுபோல் ஏற்றுமதி, இறக்குமதி கலால் வரியும் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இறக்குமதி கலால் வரியும் 2018க்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ளது. பீர் 1 லிட்டருக்கு ₹3.50 இருந்து தற்பொழுது ₹5ஆகவும், மதுபானங்கள் லிட்டருக்கு 5 இருந்து ₹7ஆகவும் உயர்ந்துள்ளது. ஏற்றுமதி வரி 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் இருந்து ஏற்றுமதியாகும் பீர்களுக்கு 1 லிட்டருக்கு 75 காசுகளில் இருந்து ₹5ஆகவும், மதுபானங்களுக்கு ₹1 இருந்து ₹7ஆகவும் உயர்ந்துள்ளது. புத்தாண்டு காலங்களில் மதுபானங்களை விற்க சிறப்பு அனுமதி பெற கட்டணம் ₹5000 இருந்து ₹10,000ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இவை அரசிதழிலும் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு கலால் துறை 1500 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது. நடப்பு ஆண்டு 1850 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு உரிமம் கட்டணம், ஏற்றுமதி, இறக்குமதி வரி உயர்வு மூலம் கூடுதலாக 100 கோடி ரூபாய் வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகூர் அருகே சேலியமேட்டில் சுங்கசாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட 50 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி நாகப்பட்டினம் புறவழி சாலையில் பாகூர் அருகே சேலியமேட்டில் சுங்கசாவடி அமைக்க நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இங்கு சுங்கசாவடி அமைத்தால் புதுவை மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர். மேலும் மதகடிப்பட்டில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சுங்கசாவடி இருக்கும் பொழுது இந்த புதிய சுங்கசாவடி தேவையில்லை என சேலியமேடு மக்கள் புகார் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சமூக நல அமைப்பு நிர்வாகிகள் சேலியமேடு பகுதி மக்களுடன் 4 வழி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மேலும் போராட்டம் நடத்தியோர் அங்கு சுங்கசாவடி அமைக்கும் பணிக்காக வைத்திருந்த உபகரணங்கள், தண்ணீர் தொட்டி ஆகியவற்றை அடித்து நொறுக்கி தள்ளிவிட்டனர். மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு சமூக நல அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதிய சுங்கச்சாவடி தேவையா? தேவையற்ற சுங்கச்சாவடி. புதுச்சேரி நெடுஞ்சாலைத்துறையில் திட்ட அனுமதி பெறாத சுங்கச்சாவடி. புதுவை அரசே பொதுப்பணித்துறையே, புதுவை அரசே நெடுஞ்சாலைத்துறையே வழங்காதே, வழங்காதே, நெடுஞ்சாலைத்துறையே வழங்காதே. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதல் பொது பருவ தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் அரசு பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு முதல் பொது பருவ தேர்வு வருகிற அக்டோபர் 9ஆம் தேதி முதல் தொடங்கப்பட வேண்டும் என்றும், தேர்வு அட்டவணைப்படி தேர்வை நடத்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், வினாத்தாள் விநியோகம் செய்யப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வுகள் அக்டோபர் 14ஆம் தேதியுடன் நிறைவடைய வேண்டும் எனவும், அக்டோபர் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஒரு வாரம் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாகவும், 20ஆம் தேதி தீபாவளிக்கு தனி விடுமுறை இல்லை என்றும், 22ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் சட்ட திருத்தத்தை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு 2020 செப்டம்பர் 22ஆம் தேதி 44 தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்பாக திருத்தம் செய்து அறிவித்தது. இதை அமல்படுத்த மத்திய அரசு தீவிரமாக முயற்சித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கைகளை கண்டித்தும் சட்ட திருத்தம் கொண்டு வந்த நாளை நாடு முழுவதும் கருப்பு தினமாக அனைத்து தொழிற்சங்கத்தினரும் கடைபிடித்து வருகின்றனர். இதன்படி புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் கருப்பு சின்னம் அணிந்து கருப்பு கொடி ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு AITUC பொதுச் செயலாளர் சேது செல்வம், CITU செயலாளர் சீனிவாசன்,
INTUC பொதுச் செயலாளர் ஞானசேகரன், LPF அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் AICCTU செயலாளர் புருஷோத்தம்மன், LLF செயலாளர் செந்தில், MLF பொறுப்பாளர் மாசிலாமணி, MTLF தலைவர் மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த போராட்டத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் அபிஷேகம், அந்தோணி உட்பட தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் இருந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகரின் முயற்சியால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பணிகளை மேற்கொண்டு பிரச்சனையை சரி செய்தனர். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி குயவரபாளையம் ஐயனார் கோவில் தெருவில் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு இருப்பது குறித்து அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பொதுப்பணித்துறையை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வந்த நிலையில் இதுகுறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகரிடம் முறையிட்டனர். இதனை அடுத்து அப்பகுதிக்கு நேரடியாக சென்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் உடனடியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சினைகளை எடுத்துக் கூறினார். இதனை கேட்டறிந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நேரடியாக அனுப்பி பொதுப்பணித்துறை மூலம் வாய்க்கால்களை சரி செய்து தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அங்கு தேங்கி நின்ற கழிவுநீரை உடனடியாக வெளியேற்றினர். இதனை அடுத்து பொதுமக்கள் நடத்தவிருந்த போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறை பணிக்கு தேர்வானவர்களுக்கு 24ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுகிறது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மேரி ஜோஸ்பின் சித்ரா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுகாதாரத்துறையில் 5 பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முகாம் சுகாதாரத்துறை இயக்குநரகத்தில் நடைபெறுவதாகவும், வருகிற 24ஆம் தேதி காலை மருந்தாளுநர், 26ஆம் தேதி காலை ECG வல்லுநர், தியேட்டர் உதவியாளர், 29ஆம் தேதி ANM மகப்பேறு உதவியாளர், 30ஆம் தேதி சுகாதார உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்படுவதாகவும், சாதி, குடியிருப்பு, கல்வி உட்பட அசல் சான்றிதழ்களுடன் வர வேண்டும் என்றும், சரிபார்ப்புக்கு வர தவறினால் பதவி நியமனம் பரிசீலிக்கப்படாது என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வீராம்பட்டினத்தில் 100 நாள் வேலை செய்யும் மீனவ சமுதாய மக்களுக்கு ஆயுத பூஜையை முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் கிராமத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு 100 நாள் வேலை செய்யும் 120 பெண்களுக்கு சில்வர் குடம், மண் அள்ளுவதற்கு மண்வெட்டி, அலுமினிய பாத்திரம் மற்றும் கத்தி ஆகியவற்றை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய பெண்களிடம் உரையாடிவிட்டு அவர் உதவிகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி என்கிற ராஜவேலு, அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள் வேலு, இளைஞர்கள் பரத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்கள் ரவி பாண்டுரங்கனுக்கு நன்றி தெரிவித்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,320 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,450 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.